இன்றைய தேர்தல் களப்பணிகள் குறித்தும் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பல தகவல்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். இன்றைய நாளில் தேர்தல் களப்பணிகள் என்ன, அரசியல் கட்சிகளினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க. மோகன், சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக தரப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அந்த வேட்பாளர்களுக்காக வேட்புமனு அளித்தவர்களுக்கான இன்றைக்கு அந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களிடம் பல்வேறு தரப்பில் கேள்விகள் எழுப்பி பின்பு அந்த வேட்பாளர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவை பரிசீலனைப்பட்டு அதை இறுதிக்கட்டமாக இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தம்பித்துறை தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் பாஜகவிடம் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை எடுக்கலாம். அதே சமயம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் என்ன மாதிரியான களப்பணிகள் மேற்கொள்ளலாம் என அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் பன்ருட்டி தொகுதியில் அவர் போட்டியிட்டு திமுகவுடன் கூட்டணியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். அதே சமயம் இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அவர் வழக்கத்திற்கு மேலாக ஒரு தொகுதி கேட்டிருப்பதாக, ஒரு தொகுதி கூடுதலாக கேட்டதற்காகவும் அதற்கு திமுக மறுத்திருப்பது, அது போன்ற கருத்துக்கள் இருந்தது. அதே சமயம் அதற்காக இன்று அவர் செய்தியாளர் சந்திப்பு, அவர் விருகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் திமுகவுடன் பயணிப்பாரா அல்லது திமுக அவருக்கு கேட்ட தொகுதிகள் வழங்கியிருப்பதா, அது போன்ற கருத்துக்களும் இன்று தெரிய வரும். அதே போலதான் நடிகர் சரத்குமார் பொறுத்த வரைக்கும் அவரும் அவர்கள் ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை கூட்டமானது டி நகரில் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் அவரும் கடந்த தேர்தலில் அவருடைய கட்சியுடன் பாஜகவுடன் இணைந்திருக்கிறார். அப்பொழுது இருந்து இதுவரைக்கும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை பாஜகவில் என அவர்கள் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இன்றும் அவர் இந்த தேர்தலில் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுமா பாஜக தரப்பிலிருந்து, அது போன்ற கருத்துக்களும் இன்று தெரிய வரும். அதே சமயம் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளர் தேர்வு செய்வதற்கு ஆய்வுக் கூட்டமானது இன்று சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற இருக்கிறது. அதில் மாநில தலைவர் செல்வப்பிரதியின் தலைமையில் இருக்கிறார். அதே சமயம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் தொகுதி, அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியில் என்ன மாதிரியான களப்பணிகள் மேற்கொள்ளலாம், அது போன்ற கருத்துக்களும் இன்றைக்கு வரும். அதே சமயம் பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக, அதாவது பாஜக அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியிலே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று இறுதிக்கட்டமாக நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறோம். அதே சமயம் பாஜகவுக்கு அதிமுக தரப்பிலிருந்து எவ்வளவு தொகுதிகள் வழங்க இருக்கலாம், அது போன்ற விஷயம் இன்று தெரியும். அதே போலவும் வழங்கப்பட்டதற்கு பின்பு அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வழங்கப்பட்ட பின்பு மீதி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அதையெல்லாம் வெளியே வரும். அதே சமயம் பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த தொகுதிகளை கைப்பற்ற இருக்கும் பொழுதோ மீதி இருக்கக்கூடிய சிறிய அந்த அமைப்புகள் அந்த தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்குவார்கள், அதே சமயம் அவர்கள் தேர்தலில் பயணிக்கும் பொழுது அவர்கள் அந்த தாமரை சின்னத்தில் பயணிக்கிறார்களா அல்லது இரட்டலை சின்னத்தில் பயணிக்கிறார்களா, அது போன்ற விஷயம் இன்று தெரிய வரும். அதே போலதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் அவர்கள் முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். ஏனென்றால் நாளை முதல் இந்த திருத்தணி, ராணிப்பேட்டை, சோளிங்கூர் இது போன்ற பகுதிகளில் அவர்கள் தேர்தல் பரப்புரை தொடங்கி இருக்கிறார். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அவர்களுக்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதில் எந்தெந்த தொகுதியில் எப்படி எது மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பார், அது போன்ற கருத்துக்கள் இன்னைக்கு நடைபெற இருக்கும். அதே சமயம் பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் பொழுது இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வர இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. அது போன்ற வரும்பொழுது தனியார் நட்சத்திர விடுதியில் அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் வழங்கவும், அதே சமயம் அவர்கள் தொகுதி வழங்கும் பொழுது எந்த மாதிரியான இருக்கும் பொழுது ஏற்கனவே பல கட்சிகள் தேசிய கூட்டணியில் இணைய சமயம் இருக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிறிய அமைப்புகளுக்கு அதிகமாக வழங்கலாமா அல்லது அந்த தொகுதிகளில் பாஜகவே கைப்படுத்துமா என அது போன்ற அந்த முக்கிய தகவல்கள் எல்லாம் இன்று தெரியப்படும். மேலும் அந்த 85 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தபால் ஓட்டு விநியோகமானது இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதை பார்த்தோம் என்றால் மாநகராட்சி தரப்பிலிருந்து சென்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இல்லத்திற்கு சென்று கருத்து எடுப்பார். அதாவது இந்த பகுதிகளில் இந்த வீட்டில் 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உள்ளார்களா, அவர்களுக்கு அந்த விநியோக படிவம் அமைக்கப்பட்டு
அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த தபால் ஓட்டு அளிப்பதற்கான உதவிகள் செய்யப்பட இருக்கிறது. அதே சமயம் பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இன்று 2வது நாளாக அவர்கள் அந்த வேட்புமனு விநியோகமாக நடைபெற்றிருக்கிறது. அது கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்கள் வேட்புமனு அளித்தவர்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் மேல் என்ன கேள்விகள் எழுப்பப்படும், என்ன மாதிரியான களப்பணிகள் நீங்கள் மேற்கொள்வீர்கள், அது போன்றவற்றை அவர்களுக்கு அந்த படிவத்தை பரிசீலனைப்பட்டு அதற்கு பின்பு இறுதி செய்யப்பட்டு இந்த வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த வருமா என தகவல் இருக்கிறது. மோகன், தமிழகத்தில் இன்றைய தினம் நடைபெறும் அரசியல் கட்சிகளினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் ஆலோசனை கூட்டங்கள் தொடர்பான பல்வேறு விதமான செய்திகளை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.